சிறகடி காசு சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இங்க ரோகிணிய போட்டு வெளு வெளுன்னு வெளுக்காத குறையா, விஜயா வந்து காப்பி போட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்க ரோகிணி காப்பி போட்டு கொண்டு எல்லாருக்குமே குடுக்காங்க. அப்ப காப்பிய குடிச்சுட்டு து அப்படிங்கிறாங்க விஜயா. பார்த்த உடனே மனோஜ் ஒரு மாரி ஆயிடுறாரு. எல்லாருமே விஜயாவ பார்க்குறாங்க. இது என்ன கழனி தண்ணி மாரி இருக்கு. வேலைக்காரி ஒழுங்கா போடுவாளா? இவளுக்கு சுத்தமா போட தெரியலையே. இவ வேலைக்காரி கூட லாயக்கு இல்ல அப்படி இப்படிங்கிறாங்க. ஆன்டி எனக்கு இப்படிதான் போட தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ இப்படிதான் போட தெரியுமா? உங்க வீட்ல காப்பி கூட போட சொல்லி தரலையா? அப்படிங்கும்போது, இல்ல ஆன்டி எனக்கு யாரும் சொல்லி தரல அப்படிங்க. ஆமா, ஆமா. நீங்க பெரிய கோடீஸ்வரங்க. ஒரு 50 வேலைக்காரங்கள வச்சிருப்பீங்க. 50 பேர் தானே உங்களுக்கு வந்து காப்பி போட்டு தந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி எந்த பதிலும் சொல்ல முடியாம கவுந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் தன்னை பெரிய பணக்காரன்னு சொல்லி பில்டப் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதனால ஒண்ணும் செய்ய முடியல. இங்க ரோகிணி என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, "இங்க பாரு விஜயா, அந்த பொண்ணுக்கு சரியா சமைக்க தெரியாது. அதனால முடிஞ்சத போட்டிருக்கு. அத அனுசரிச்சு போவியா? நாங்கலாம் எதுவும் சொல்லாம தான் இருக்கோம்." அப்படிங்கும்போது, "இல்லங்க, அ எப்படியோ எதுவோ ரோகிணி தான் சமைச்சாகணும். ஸ்ருதி ரூ. 1,00,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகுது. வீட்ல வேற யார் இருக்கா? இருந்த வேலைக்காரி தான் போயிட்டாளா?" அப்படின்னோனே முத்துக்கு சரியான கோவம் வந்தது. "அது ஒண்ணும் என் வேலைக்காரி கிடையாது இந்த வீட்டுக்கு. என் பொஞ்சாதி." அப்படின்னோனே எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு பொண்டாட்டி மேலே பாசத்தையாவது வச்சிருக்கானே, அவனுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் அப்படின்னு நினைக்காங்க. என்ன ரவி சொல்கிறாங்க, அம்மா சொல்றதெல்லாம் யாரும் ஏற்றுக்கலடா, அம்மா தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. மீனா அண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து மருமவா, அது எங்கள் அம்மா புரியாமல் பேசுது அப்படிங்கும்போது, அதை அம்மாட்ட சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. இந்த ரோகிணி இந்த பாரு, இந்த மாதிரிலாம் காப்பி போட்டுக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக மதியம் நல்ல சாப்பாடை பொங்கி நீ வந்து என்ன செய்ய அங்கே கொண்டு வா அப்படிங்கிறாங்க. எங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியாது எல்லாம் விளக்கணும் சோப்பு போட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நடன பள்ளிக்கு சாப்பாடு கொண்டு வர அப்படிங்கும்போது நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. உடனே மனோஜ் எனக்கு சமைக்கவே தெரியாது காப்பி போடுறதுக்கு ஆண்டி இப்படி பேசுகிறாங்க, நான் சமைச்சு சரியாக கொடுக்கலன்னா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கும்போது, நீங்கள் பாரு இந்த வீட்டில் வேலைக்கு போகாமல் நீ தான் இருக்க அப்படிங்கும்போது, நான் வேலைக்கு போக தயாராக தான் இருந்தேன் மனோஜ். உங்கள் அம்மா தான் வேறு கடைக்கு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் போகல அப்படிங்கிறாங்க. உடனே அது எனக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துரு, ஆனால் எனக்கு நீ சாப்பாடு கொண்டு வந்துடாத, நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், உன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே ஸ்ருதியும் சிரிச்சுட்டு ரவியும் சிரிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அண்ணாமலை நினைக்காங்க, சரி ரைட்டு ரோகிணி சாப்பாடு நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம பேசாமல் கடையிலே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நான் வந்து பரசை பார்க்க போகிறேன், பரசு நானும் ஒரு இடத்துக்கு போகிறோம், நான் அப்படியே மதியம் கடையில் சாப்பிட்ருவோமா, நைட்டு தான் வீட்டுக்கு வருவோமா அப்படின்றாரு. இங்கே ரோகிணி நினைக்காங்க, சரி ரைட்டு அப்போ ஆன்ட்டிக்கு மட்டும் நம்ம வந்து சாப்பாடை கடையில் வாங்கி வந்து கொடுப்போம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணி கடை சாப்பாடை வாங்கிட்டு போகிறாங்க. போனோடனே என்ன நீ தான் சமைச்சியா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு சரியாக சமைக்க தெரியாதுல்ல, அதான் நான் சமைக்கல, அதான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, விஜயா சொல்கிறாங்க, உனக்கு சமைக்க தெரியலன்னா 3 நேரம் நீ தான் வாங்கி கொடுக்கணும் பார்த்துக்கோ, அதுக்குள்ளே செலவெல்லாம் நீ தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, விஜயா இது என்னது, ரோகிணியும் மருமவா, ஒரு மருமவும் வீட்டில் இருந்து ஐய வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கும்போது, ஐய வீட்டுக்கு போகல, நிரந்தரமாக முத்து அனுப்பிட்டான், இன்னும் முத்து ஏற்றுக்கிடவே மாட்டான், அந்த மீனா என் வீட்டு பக்கத்தில் வரவே முடியாது அப்படிங்கும்போது பார்வதி சொல்லுதாங்க, விஜயா நீ நினைக்க, பார்வதி சொல்லுத நீ கேளு, கண்டிப்பாக பாரு, மீனா நாளைக்கு உன் வீட்டுக்கு வாராளா வரலையான்னு பாரு, இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் சமாளிக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை சமைக்கிறதுக்கா ரோகிணி இருக்காளா, அவளுக்கு சமைக்க தெரியாட்டா கடையில் வாங்கி கொண்டு கொடுப்பா அப்படிங்கும்போது, தினமும் கடையில் வாங்கி கொண்டு கொடுத்தா நம்ம எங்கே தாங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. இது லாய்க்கக்கூடாது, நம்ம எப்படியாவது சமைக்கிற ஒரு ஆளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கால் பண்ணுறாங்க. என்னம்மா ரோகிணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, அங்கிள் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஏகப்பட்ட உதவி பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு உதவியும் பண்ணணும் அப்படிங்குது. அம்மா நான் உனக்காக நடிக்கலாம் வர முடியேன், நான் தான் வீட்டில் வந்து சொல்லிட்டேனே நான் மாமன் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்குமா கூப்பிடுத, அந்த முத்து தம்பி கோவப்படாமல் இருந்ததே மிகப்பெரிய விஷயம், மறுபடியும் நீ என்னை கூப்பிட்டுன்னு வச்சுக்கோமா ரொம்ப சங்கடமாக போயிடும், ஆனால் நான் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அங்கிள் அதுக்கு ஃபோன் பண்ணல, ஒரு நல்ல வேலைக்காரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அப்படி சொல்கிறியாம்மா சரி ரைட்டு சொல்கிறேன், எவ்வளோ சம்பளம் கொடுப்போம்மா அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளோ நாளும் கொடுத்துடலாம் அங்கிள், நான் கொடுத்துட்றேன், மாதம் 15 வரைக்கும் நான் கொடுத்துட்றேன், அது போக அவங்க போயிட்டு வரதுக்குள்ள பஸ் பேரை நான் கொடுத்துட்றேன், வீட்டிலே சாப்பிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட பேசி ரோஹிணி சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. உடனே நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான்மா அப்படிங்கிறாங்க. எல்லாம் சமைப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சமைப்பேன், நீங்கள் 15,000 சம்பளம் தரேன்னு சொல்கிறீங்க, சமைக்காத நானும் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், தங்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க அப்படிங்கும்போது, அம்மா தங்கிறதுக்கெலாம் ரூம் கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கே இல்லாமல் ஹாலில் ஒரு கட்டில் போட்டு தூங்கிட்டு கிடக்காப்புல, என்ன
அதனால் நீ வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு நான் பஸ் ஃபேர் தந்தது வந்துன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, அப்படியா சரி சரி நான் பஸ்ஸில்லாம் போக மாட்டேன், ஆட்டோவில் தான் போவேன், கூட ஒரு 100 சேர்த்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் தந்துடுறேன், எப்போ நீங்கள் எங்களை வருவீங்க அப்படிங்கும்போது, இப்போ நான் வர தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு, ஒரு 2 ஹவர் கழிச்சு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே சரி ரைட்டு எனக்கு ஒரு 2 ஹவர் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு போயிருந்தாங்க. 2 ஹவர் கழிச்சு ரோகிணி கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க தான் சமையல்காரங்க, இவங்க தான் இன்னும் சமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஆண்டி என்னது வேணும்னு சொல்லுங்கள் அவங்க சமைச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இது வேணும் அப்படின்னு சொல்லணுன்னே அவங்க பயங்கரமாக சமைக்காங்க. வாசனைலாம் பயங்கரமாக வருது. இதை பார்த்த ரோகிணி, பார்த்தீங்களா ஆண்டி, மீனாவும் இவ்வளோ நாள் சமைச்சிருக்காங்க, இவ்வளோ வாசனை வந்திருக்கா, வரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து வேலைக்காரங்க எப்படி சமைக்காங்க பாருங்க, எவ்வளோ ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. அந்த சமையல்காரங்க பண்ண இதில் சரியான உரப்பு, உரப்புன்னா உரப்பு, அப்படி ஒரு உரப்பு. எல்லாருக்கும் பயங்கரமாக வயிறு எரியுது. முடிஞ்ச உடனே எல்லாரும் ஓடி போய் முடிக்காங்க, அதை செய்தாங்க இதை செய்தாங்க, ஒன்றும் முடியல. உடனே இப்போ ரோகிணி நீ என்ன இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் முடிச்சுடணும்னு நினைச்சியா, முதல்ல அந்த வேலைக்காரியை வேலை விட்டு பாட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. இன்னும் அண்ணாமலை சொல்லிட்டாங்க, இங்கே பாரு விஜயா, இந்த வீட்டில் மீனா சமைக்கும் போது எந்த ஒரியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சமைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார கொடுப்பாங்க. இப்போ வேலைக்கு வந்தவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாலும் பண்ணுவாங்க, அதை நீ சாப்பிட்டாகணும், இல்லைன்னா இப்படி தான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது, என்னடா அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, மீனாவோட அருமை உனக்கு தாண்டா தெரில அப்படிங்க. என்னப்பா அப்படி சொல்கிறீங்க, பிறகு தான் தங்கச்சிக்காக அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உன்ட்ட ஒரு சின்ன விஷயத்த மறைச்சிட்டு இவ்வளோதான். ஏன் ரவி நல்லா இருக்கு நீ நினைக்க மாட்டியா, எல்லா விஷயத்தையும் மீனாட்ட சொல்லியிருக்கியா அப்படிங்கும்போது, ஆமாப்பா நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, என்ன விஷயம் சொன்னேன், காரை வித்துட்டோம்னு சொல்லி மீனாட்ட சொன்னியா, சொல்லலைல்ல, சொல்லாமல் தானே நீ வந்து இன்னொரு வேலைக்கு போயிட்டு இருந்த, மீனாவை தானே கண்டுபிடிச்சிச்சு, இல்லைப்பா அது எதுவும் ஒன்றும் இல்லாதாப்பா அப்படிங்கும்போது, இடா அதுவும் பொண்டாட்டிகிட்ட சொல்லாமல் வச்சது மறைச்சது தானே, மீனா என்ன செஞ்சுட்டா அப்படி, நீ சம்மதிக்க வரைக்கும் ஊரறிய கல்யாணம் கிடையாதுன்னு அந்த புள்ள வந்து நெஞ்சிருக்கு பாட்டி வச்சிருக்கு, நீ சம்மதிச்ச பிறகு தான் கல்யாணம் முடிக்கும், அதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்க தானே செய்யுது, இப்போ நீ மரியாதை கொடுக்கல, உனக்கு மறைச்சிருக்கு, ஊரறிய நான் அசிங்க போட்டு போனேன், சேடை போட்டு போனேன், துன்பப்பட்டு போனேன், பேரை போட்டு போனோம்னா என்னடா அர்த்தம், மீனாவை நீ புரிஞ்சிக்கவே இல்லையே, உங்க அம்மா புரியாமல் இருக்குது தப்பு கிடையாடா, அவள் குணமே அதுதான், ஆனால் நீ வந்து உன் மொஞ்சாதை நீ புரிஞ்சிருக்கணும்ல, உன் முன்னாடி நீ புரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கும்போது, இல்லைப்பா இங்கே பாருடா, இந்த வீட்டுக்கு மீனா கண்டிப்பாக தேவை, மீனா இல்லைன்னா அந்த வீடு எதுக்குமே ஆகாது, இதுதான் உள்ளது, இந்த விஜயாவன்னா அந்த மீனா எல்லாம் அந்த வீட்டில் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்பா, இப்போ அவன்கிட்ட போய் கேட்டால் மீனா இருந்தால் நான் நல்லா சாப்பிட்டு போனேன் வச்சுட்டு போனோம்பா, ஆனால் அவளுக்கு வந்து ஒரு பணக்கார மருமவா இருந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது மேன்பம்பா, இந்த பிள்ளை கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்த பிள்ளைன்னொன்னே விஜயாவுக்கு அந்த மீனாவை பிடிக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். மற்றபடி மீனா மாதிரி ஒரு மருமவா அந்த வீட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த வீட்டில் 3 மருமகம் இருக்காங்க, 3 மருமகளில் அக்கறையாக இருக்கிறது, இந்த வீட்டு மேலே அக்கறையாக இருக்கிறது மீனா தான், அந்த மற்ற ஆளுக்கு வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை, உள்ளது அதுதான் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் சொல்கிறது தப்பு ஒன்றும் இல்லை, இப்போ நான் இருக்குன்னா நான் என் வயிறு மட்டும் நினைச்சேன்னு பார்ப்பேன், ரோஹிணி அப்படி தான், ஆனால் மீனா அப்படி கிடையாது, அவங்களுக்கு உடம்புக்கே முடியலன்னா கூட எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு தான் தூங்குவாங்க, அப்படி ஆளு அப்படிங்கும்போது அதை எல்லாரும் புரியணுமா, மீனா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான்னா குடும்பத்தோடு நம்ம போய் எல்லாருமே கூப்பிடணும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா அப்படிங்கிறாங்க, நானே கூப்பிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ஏய் மீனா அப்படி செஞ்சதுக்கு நம்ம எல்லாரும் போய் வீட்டுக்கு அம்மான்னு தான் கூப்பிடணும், இது அவன் செஞ்சது ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது, என்ன இதை வந்து உங்கள் அம்மா மிகப்படுத்தி பேசுதா, நீ மிகப்படுத்தி பேசுதா, ஊராக மிகப்படுத்தி பேசுதாங்க அப்படின்னா இல்லை பேச்சே கிடையாது, நம்ம எல்லாருமே கூப்பிடணும்னா நான் தயார் அப்படிங்கும்போது, சுதியில் போய் நானும் வரேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, வேணாம்ப்பா இப்போ தான் வந்து மீனா வீட்டில் கல்யாணம் இருக்கு, அதுபோக நானும் கோவத்தில் இருந்தேன், இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியுதுப்பா, நானே போய் மீனாவை கூப்பிட்றேன், மீனா கூட நான் கூப்பிட்டா தான் வரும்னு உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாரும் போகிறத விட நான் போகிறதாப்பா சரியாக இருக்கும், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. ஏன்னா காரை கொண்டு கார் ஸ்டாண்டில் விடுறாங்க. அப்போ விட்டுட்டு நான் மீனாவை கூட போகிறேன் அப்படிங்கும்போது செல்லு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, சிஸ்டரை நீ கூப்பிட்டு வரதுல சந்தோஷம்தான், ஆனால் நீ காரில் கொடுத்தத விட பைக்கில் கூப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது, டே பைக் என்கிட்ட இல்லைடா, என்கிட்ட இருந்த பைக்கை ரவி எடுத்துக்கிட்டான், இப்போ எனக்குன்னு பைக் இல்லை அப்படிங்கும்போது, என் பைக் இருக்குது, இதை கொண்டு போ, இதை கொண்டு போய் சிஸ்டரை கூப்பிட்டு, சிஸ்டர் எங்கே போகணுன்னு நினைக்காங்களோ கூப்பிட்டு போவா, சிஸ்டர் வந்து கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து எங்கேயாவது கோயிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க, நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படிங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு பிடிச்சமான பண்டம்லாம் வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு சத்யாவுக்கு பிடிச்ச பண்டம், அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச பண்டம்லாம் வாங்கிட்டு பூவும் வாங்குதாரு. அப்போ பூ வாங்குவோம்னு நினைக்காரு, மீன் வீட்டில் பூ தானே நம்ம வேணாலும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 1000 பூ வாங்குதாரு, மல்லிகைப்பூ வாங்குதாரு.
வாங்கிட்டு நேராக மீனா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அருண் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு சாப்பாடு விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து போயிருந்தார். முத்தை பார்த்தோன்னே அருணுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாட்டில் கை வச்ச அருணுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. முத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக முறைக்காரு. இங்கே அருணை பார்த்தோன்னே முத்து ரொம்ப முறைக்காரு. இவங்க 2 பேரும் என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்கள் அம்மா ஷாக் ஆகி மீனா மீனா அப்படிங்கிறாங்க. மீனா உள்ள இருந்து என்னம்மா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வந்திருக்காரு பாரு அப்படின்னு, வாங்குங்க அப்படிங்கிறாங்க. மீனா இன்னைக்கு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது அருண் வந்து எச்சு கையோட வந்து மீனாவெல்லாம் அவங்க கூட வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் பொண்டாட்டி வரமாட்டாங்க நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கும்போது, அது எங்கள் அண்ணி உங்களை வேண்டான்னு சொல்லி தான் இங்கே வந்து இருக்காங்க, சரிதானா, நீங்கள் கிளம்பலாம். குடிகாரன் கூடலாம் வந்து எங்கள் அண்ணி வாழணும், மீனா அண்ணி வாழணும் அவசியமே கிடையாது அப்படிங்கும்போது, அருண் என்ன பேசுறீங்க அப்படிங்கிற. அண்ணி இதெல்லாம் ஒரு மாப்பிள்ளையே கிடையாது, நான் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கேன். இவன் ஒரு சாதாரண ஒரு டிரைவரு, முரட்டு குடியாரன், இவங்களோட நீங்கள் வாங்கணும் வைக்கணும்னு முத்துக்கு சரியான கோபமே இது. ஆள் ஒரு வாங்கலாம்னு பார்க்குறாங்க. முன்னாடி சீதா வந்து ஏங்க விடுங்க விடுங்கன்னு கிடக்கணுன்னே சீதாவுக்காக அப்படியே கண்ட்ரோல் ஆகிறாங்க. சீதா சொல்லிடு, ஒரு அளவுக்கு தான் நான் வந்து பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு. மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை, 2 மாப்பிள்ளையும் விடுங்க அப்படின்னு மீன் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் வாங்க மாமா மீனா, மாமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மொட்டை மாடி கூப்பிட்டு போயிருந்தாங்க முத்தை. முத்துக்கு சரியான கோபமாக இருக்குது. மீனா வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்காரன் குடிகாரன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, குடிகாரன் தானே அவங்க, உங்களுக்கு வீட்டுக்காரன் கிடையாது, உங்களுக்கு நான் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படிங்கும்போது, நீங்கள் வாயை மூடுங்க, என் புருஷன் மேலே எவ்வளோ பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா, என் புருஷன் எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு உங்களுக்கு எனக்கு நான் எவ்வளோ வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியுமா, புரியாதுல்ல, உங்கள் வேலையை இதை பாருங்கள். சீதா உங்கள் மாப்பிள்ளையை கூட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டே இரு, நல்லது கெட்டதுக்கு மட்டும் வா அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா நீ, நான் எங்களுக்கு நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நாங்கள் செய்ய வேண்டிய நடைமுறைலாம் செஞ்சுட்டு தான் கிளம்பணும், நீ எனக்கு உன் வீட்டுக்காருக்காக என் வீட்டுக்காரர் இது பேசுகிற அப்படிங்கும்போது, ஓ கல்யாணம் முடிஞ்சு மஞ்சள் கூட காயலை அதுக்குள்ளே அந்த அருண் பேச்சு கேட்க ஆரம்பிச்சல அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா நீயும் உன் புருஷனுக்காக பேசணும், நான் என் புருஷனுக்காக தானே பேசணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் என் வீட்டுக்காரர் பேசிகிட்டு இருக்காரு, அப்படி ஒரு குடிகாரன் கூட நீ வாழணும்னு அவசியம் இல்லைக்கா அப்படிங்கும்போது, சீதா நீ தான் பேசுதியா, மாமா நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்றதை காட்டிலும் அவர் குடிகாரன் தானே, அதை எதுவும் மாற்ற முடியாதுல்ல, அவர் என்ன பண்ணாலும் இந்த குடிக்கிறது விஷயத்தில் அவர் மெனு சாதனை செய்தாரு அப்படின்னா. சீதா இனிமே நான் உன்கிட்ட தங்கச்சின்னு பேசினா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி அழுதுகிட்டே முத்தை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா அந்த அருண் பேசுறது என்னால் தாங்கவே முடியல அப்படிங்கும்போது, ஏங்க அவர் பேசல என்னங்க தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, மீனா இப்போ கூட நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறியா, எனக்கு பண்ணலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க இனிமே இந்த பழக்கத்தை நீங்கள் நினைச்சிக்கூடாது, தொடவே கூடாது, அதற்கு போய் தான் உங்களை சொல்கிறாங்க, அது இல்லாமல் யாராவது என்கிட்ட பேசி பார்க்கட்டும், நடக்குதே வேற. ஏன் அந்த அருணுக்கு மேல்நாடிக்கும் கீழ்நாடிக்கும் ஒரு பல்லு இருந்திருக்காது, எல்லாம் உடச்சி இணைஞ்சிருப்பேன் எரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இவ்வளோ கோவம் வேண்டாம், சீதா கல்யாணம் முடிச்சிட்டாங்கள, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, பல்லுலாம் நல்லா இருக்காது, பொக்குவாயிரும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுலேயும் உங்களுக்கு ஒரு ஜோக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் சொல்லும் போது அந்த நேரத்தில் சுள்ளுன்னு ஏறிச்சு, ஆனால் நான் செய்கிறது தானே சொல்லியிருக்காப்புல, நான் செய்யாத சொல்லல. ஏன்னா சரி இன்னும் பாருங்க மீனா, நான் தொட்டு பார்க்க மாட்டேன் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை தாங்க நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நீங்கள் சூப்பராக எல்லாமே பண்ணுவீங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுவீங்க வைப்பீங்க, எல்லாம் நல்லா நடக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மனசங்கடத்துலையோ ஏதோ கஷ்டத்தில் இப்படி பண்ணிடுறீங்க, அதை வந்து நம்ம நியாயப்படுத்தினாலும் சரியாக இல்லைங்க, அது வேண்டாங்க அப்படிங்கும்போது, மீனா நான் தான் சொல்லிட்டோம்ல, இன்று ஆணையிட்டு சொல்லுதேன் மீனா, எங்கள் பெருசாக நினைக்கிற எங்கள் அப்பாவையும் என்ன நேசிக்கிற ஒன்றையும் வச்சு நான் மனசில் வச்சு சொல்லுவேன், இன்னும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பொன்னியம்மன் கோயிலுக்கு சாமி கொடுத்தாங்க, மலை கோயிலும் போயிட்டு வராங்க. அப்போ மீனா அம்மாவுக்கு பயந்துட்டே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னடி மாப்பிள்ளை இன்னும் கோவத்தில் தான் இருக்காரா, உன் மேலே கோவம் எதுவும் கூடுதலாக கொடுத்தாரா அப்படிங்கிறது. அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கானுங்க, பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு மலை கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம்டி, அந்த அருண் பேசுனது ரொம்ப தப்புடி, எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, நம்ம சின்ன மாப்பிள்ளையை போயிட்டாரே என்ன சொல்கிறது, 2 பேரும் வந்து நம்ம வீட்டில் பொண்ணு கட்டியிருக்காங்க, 2 பேரும் ஒன்று தானே, இவர் என்னன்னா டிரைவரு, பார்க்க அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் மாப்பிள்ளை பேசுதாட்டி இது நினச்சிக்காத அப்படிங்கும்போது, எம்மா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, என் வீட்டுக்காரு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவார், நான் சாதாரண டிரைவரு, அந்த அருண் சர்க்காரில் வேலை பார்க்கணுன்னு தான் உங்கள் வீட்டில் மறுவாதி கொடுக்காங்க அப்படி இப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. இன்றைக்கி சீதா கூட அவருக்கு பேசும்போது எனக்கு அப்படியே ஒன்றும் ஓடலை, அதாம உடனே ஓண்ட கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வரலை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, மாப்பிள்ளைகிட்ட நான் கேட்டதான் சொல்லு, அது போக மாப்பிள்ளை வீட்டில் வந்து நான் ஒரு நாள் மன்னிப்பு கேட்கேன் அப்படிங்கும்போது, அதை மட்டும் நீ செய்யவே செய்யாத சரியா, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே விஜயா ரோஹிணி வாங்கி கொடுத்த சாப்பாடு செமிக்காமல் மொத்த ஆளாக 4 நேரம் போய் ரொம்ப கிறங்கி போய் உட்காந்துருக்காங்க.
இங்கே மீனாட்டா விஜயா காமிக்க எங்கள் அம்மா எப்போவுமே நீ வந்த உடனே உன்னை யார் வீட்டுக்குள்ள வர சொன்னா அப்படின்னு விஜயா இன்னைக்கு என்ன அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து போகிறாரு. ஏன்னா மீனா வந்த பிறகு ஏதாவது சொல்லுவீங்களே, எதுவும் சொல்லலை அப்படிங்கும்போது அமைதியாக இருக்காங்க. நான் அண்ணாமலே வந்துடுறாங்க, மாமா அப்படிங்கிறாங்க. வாங்க மாமா, இது வேணுமா மாமா அப்படிங்க, ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது, மாமா காஃபி எதுவும் ஒன்றா போடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி போடணும் அத்தா உங்களுக்கு அப்படி ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதை ஏங்க கேட்கீங்க, ரோகிணி மதியம் சாப்பாடு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கடையில் சாப்பாடு கொண்டு கொடுத்தா, அது வகுத்தால போகுது அப்படிங்கிறாங்க. விஜயா என்னாச்சு அப்படிங்க, எத்தனை நேரம் அப்படிங்க, அது ஒரு 7-8 வாட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் விஜய் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏன் வித்து கார் எடுத்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, அதனால் ஒரு 4 நாளைக்கு இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயா ஆஸ்பத்திரி இருந்துக்கிறாங்க. ரோகிணி பார்க்குறாங்க. ரோகிணி கிளின்னு கிழிக்காங்க. உனக்கு யார் எனக்கு சாப்பிட சொன்னாங்க, ஏன் நல்ல கடையில் வாங்கிட்டு மாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி எனக்கு எப்படி நல்ல கடை கெட்ட கடைன்னு தெரியும், கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க, வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உன்னை நான் சமைச்சு கொண்டு சொன்னேன் அப்படிங்கும்போது, ஆண்டி எனக்கு சமைக்க தெரியாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதுக்கப்புறமும் சமைக்கிறவங்க வந்து சமைச்சு தந்தாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நீ வாங்கி தந்தது தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கடை இது அதுக்கப்புறம் என்னெல்லாமோ நடந்திருக்கு, இந்த ஆண்டி நம்மளை சொல்கிறாங்களே, நம்மளை பிடிக்கணும்னு எல்லாமே சொல்லுவாங்க இந்த ஆண்டி அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே மீனா வந்து சொல்கிறாங்க, நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஆஹா இது ஒப்பேராது, மனோஜே நீனே இருடா, இந்த மீனாவுக்கு எனக்கு ஆகாது, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி விட்றாம அப்படிங்கும்போது, அது சரிதாம்மா ரோஹிணி நம்ம 2 தாங்க இருக்கணும் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் நீ மட்டும் இருந்தால் போதும், நல்ல ஹோட்டலில் எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்கித்தா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் வீட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மீனா சமைச்சானா நல்லா தான் சமைப்பா, சரி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சரிம்மா இருங்க நான் காலைல வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என் கூட இருடா, நான் ஒத்தியில் இருக்க முடியாது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மீனா இருக்கான்னு சொன்னேன் நீ வேண்டான்னு, மனோஜை இருக்க சொன்னால் அவன் இருக்க மாட்டாங்க, நான் இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்களுக்கு லாய்க்கூடாது, நீங்கள் வீட்டில் நல்லா போய் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு எல்லோரும் போயிடுறாங்க. நைட்டு பூரா விஜயாவை மீனா தான் பார்த்துக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை கூட. அப்போ கூட மீனா மேலே பாசம் வரலை விஜயாவுக்கு, நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இப்போ 3 நாள் கழித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது எல்லோரும் சொல்லுதாங்க விஜயாவை பார்த்து, உன்னை வந்து நல்ல மருமக பார்த்துக்கிறா மீனாவட்ட வந்து நீ பேசு, பூக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காத, நீ ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதும் சரித்தான், நீ இல்லாத போதும் சரித்தான், உனக்கு அம்புட்டு மரியாதை கொடுக்க அந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்காது அப்படிங்கும்போது, இந்த மீனா தான் எல்லாம் சொல்ல வச்சுருப்பா அப்படின்னு நினைக்காங்க. நல்லதுக்கு காலமே இல்லை அப்படியா இருக்குது. இங்கே மீனா நல்லாவே சமைச்சு கொடுக்காங்க. அப்போ அண்ணாமலை விஜயாட்ட சொல்லுறாங்க, விஜயா நீ சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் மீனா தான், உன்னை கூடவே வச்சு பார்த்துக்கிட்டு அதுபோக நீ ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் வீட்டில் வந்து சமைச்சு கொண்டும் பார்த்துக்கிடுச்சு, இப்படிலாம் ஒரு மருமக கிடைக்காது அப்படிங்கும்போது, என்னங்க இந்த மீனா வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாளா அப்படிங்கும்போது, அவன் எதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான், உண்மையின் நிலையை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட முத்து சொல்கிறாங்கப்பா, நீங்கள் மீனாவை பற்றி அம்மாட்ட என்ன சொன்னாலும் சரி தான், மீனாவை தப்பாக நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, மீனாவை மருமகளாக அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கும்போது முத்து, அதுக்கு எல்லாம் காலம் வரும், வேணாலும் பாரு, மீனா கையால் ஒரு வாய் சோறு வாங்கி சாப்பிட்டு தான் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அதுபோக மீனா மூலமாக வரக்கூடிய பிள்ளையை தான் தூக்கிட்டு கொஞ்சிட்டு அலைய போகிறா, அன்னைக்கு முத்து மீனாவும் பிடிக்கலன்னு உங்களால் சொல்ல முடியாதுலா அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது, மனோஜுக்கு சீக்கிரம் புல் வரப்போகுது, அதுபோக மனோஜ் அன்னைக்கு நிலைமையில பெரிய ஆளாக இருப்பான், நான் எதுக்கு அந்த முத்துக்கும் மீனாக்கிட்டையும் ஒரு வாய் சோத்துக்கு இருக்கணும் அப்படிங்கும்போது, விஜயா நான் சொல்லி நிறைய நடந்துருக்குன்னு சொல்லி குறை சொல்லுவான், அதே மாதிரி இது நடக்க வேணும்னு பாரு, நீ மனோஜை நம்பிகிட்டே இருக்க, ஆனால் மனோஜ் உனக்கு ஒரு வாய் சோறு தரப்போகிறது இந்த முத்து மீனான்னு தரப்போகிறாங்க, உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தரப்போகிறாங்க, அவங்க நம்பி வர யாருக்குனாலும் சோறு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது கிறிஷ் வீட்டுக்குள்ளே வரான். கிறிஷ் அதை பார்த்துட்டு, டேய் கிறிஷ் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பாட்டியங்க அப்படிங்கும்போது, அங்கிள் அழுகிறாங்க. உடனே என்னாச்சு என்னடா ஆச்சு அப்படிங்கும்போது, பாட்டிக்கு உடம்புக்கு முடியலை, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, எனக்கு எங்கே போயிருக்காங்க எங்கே போனே தெரில, உங்கள் வீட்டு தான் எனக்கு தெரியுமில்ல அதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, எப்படிடா வந்தேன் அப்படிங்கும்போது, நான் ஒரு ஆட்டோக்கார அண்ணாச்சு கூட ஏறி நான் அப்படி போகணும் இப்படி போகணும்னு சொன்னேன், இந்த ஏரியாவை சொன்னோன்னே கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆட்டோவுக்கு பணம் கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அவங்க வழியாக வராங்க. தம்பி அண்ணாச்சி எப்படி கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது, இந்த சின்ன பையன் அழுதுட்டேன்டா, எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணும் எங்கள் மாமா வீட்டுக்கு போகணும்னு சொன்னோன்னே எங்கேப்பா இருக்குன்னு கேட்கும்போது இந்த இடத்த சொன்னாங்க, உங்கள் பேரை சொன்னாங்க முத்துன்ட்டு, டிரைவர்னா அப்போ நம்ம டிரைவர் தானே நமக்கு தெரியுங்களான்னு விசாரிச்சு வந்தேன் கரெக்டாக வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டிலாம் கேட்கும்போது இந்த ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க.
மீனா, முத்து பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணியோட சித்தி வந்து கால் பண்ணுதாங்க. கால் பண்ணி, "ரோகிணி என்ன நினச்சிட்டு இருக்க? உங்க அம்மைய வந்து நீ வந்து மெட்ராஸுக்கு கூட்டி போய் நல்லா பார்த்துக்கணுன்னு தான் கூட்டு போனேன். இல்ல நான் வச்சு பார்த்துருப்பேன். நான் கொஞ்சம் காஞ்சிபுரத்தில இருக்கேன். நான் கொஞ்சம் தூரத்தில இருக்கேன்னு பார்த்தா, நீ என்னடான்னா பக்கத்துல இருந்து கூட பார்க்க மாட்ற" அப்படிங்கும்போது, "யார் சித்தி சொன்னா? நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஏன் போன வாரம் கூட செலவு குடுத்து தான் வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "செலவு குடுத்தா மட்டும் போதுமா? உங்க அம்மைக்கு திடீர்னு ஒரு மாரி ஆயிட்டா, ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கவா?" அப்படிங்கும்போது, "என்ன சித்தி சொல்லுத?" அப்படிங்கிறாங்க. "இந்த ஆஸ்பத்திரியில இருக்கா, வா" அப்படிங்கிறாங்க. இங்க ரோகிணி அவசர அவசரமா புறப்பட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரி போய் பார்க்குறாங்க. மீனா, முத்து தலைமாட்டில இருக்காங்க. இங்க சரியான கடுப்பாயிருது. திருச்சி வரும்போது ரோகிணி வீட்ல இல்ல. என்ன முத்து, மீனாவும் இருப்பாங்கன்னு தெரியாம, எப்புட்றா இவங்க இப்போ அனுப்பி விட்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. டபார்ன்னு அ ஒரு ஃபோன் பண்ணுதாங்க மீனாவுக்கு. "மீனா, உங்க தம்பி அ வந்து ஒருத்தர்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லி சித்தி ஆஃபீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. "ஏங்க இந்த மாரி சத்யா அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா?" அப்படின்னோனே, இவங்க 2 பேரும் கிளம்பி அங்க போயிருக்காங்க. அங்க போயிருக்காங்க. அந்த கேப்ல ரோகிணி வந்து, "இங்க என்னம்மா என்ன செய்யுது?" அப்படின்னோனே, "திடீர்னு என்னன்னு தெரியலடி" அப்படிங்கும்போது, "அம்மா அவசர அவசரமா கிளம்புமான்னு" சொல்லி ஆஸ்பத்திரி கூட சொல்லாம அவசரமா கூப்பிட்டு வெளில போயிடுறாங்க. இங்க மீனாவும் முத்தும் வந்து சத்யாவுக்கு ஃபோனே பண்ணாம சித்தி ஆஃபீஸ் முன்னாடி நின்னு சித்தி ஆஃபீஸ்க்கு உள்ள போறாங்க. போய் இங்க "சத்யாட்ட என்னடா பண்ண?" அப்படிங்கும்போது, "சத்யாவே இங்க வரலையா?" அப்படிங்கிறாங்க. "ஒழுங்கு மரியாதையா சொல்லு" அப்படின்ட்டு சொல்லுதாங்க. ஏன்னா முத்துக்கு ஃபோன் முத்து வந்து சொல்றாரு, "மீனா நீ ஃபோன் பண்ணு" அப்படிங்கும்போது, ஃபோன் பண்ணி "எங்கடா இருக்க?" அப்படிங்கும்போது, "ஏதோ ஒரு இன்டர்வியூ இருந்துச்சுக்காக வந்திருக்கேன்" அப்படிங்கும்போது, "இல்ல நீ சிட்டி ஆஃபீஸ் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரோகிணி சொல்லிச்சு" அப்படிங்கும்போது, "ஏக்கா நான் சிட்டி ஆஃபீஸ் வந்து நான் எதுக்கா போப்போறேன்? அந்த ரோகிணி பொய்யா சொல்லியிருக்குங்க" அப்படிங்கும்போது, "ரோகிணி எதுக்கு பொய் சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோகிணி கால் பண்ணி, "ரோகிணி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு மீனா பேசுறாங்க. "இல்ல மீனா உங்க தம்பி மாரி தெரிஞ்சுச்சு. அதான் சொன்னேன். நான் சொல்லக்கூடாது. உங்க தம்பி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாதா?" அப்படிங்கும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏங்க சத்யா மாரியே தெரிஞ்சவன தான் அந்த ரோகிணி சொல்லியிருக்கு" அப்படிங்கும்போது, "இல்ல மீனா, இல்ல வேற ஏதோ இது மாரி இருக்கு. சரி நம்ம கிரிஷ் பாட்டிய பார்க்க போவோம்ன்னு" சொல்றோம். அங்க போறாங்க. அங்க ரோகிணி கிரிஷ் பாட்டிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அ அப்போ வந்து அவங்க சித்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் வைக்கலாம். அவளுக்கு உடம்பு முடியல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ "என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த ரோகிணிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கே உடம்பு முடியலன்னா" அப்படிங்கும்போது, இருங்க சித்தி சித்தி கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து, "நான் திடீர்னு வந்தேன். இவங்க ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அதான் பேசிட்டு இருக்கோம்" அப்படிங்கிறாங்க. அங்க ரோகிணி எதுக்கு ஆஸ்பத்திரி சொல்லாம நீ கூட்டு போனன்னு சொல்லி அவங்க சித்தி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க முத்து வந்தோனே அப்படி சமாளிக்காங்க. உடனே முத்து கேட்குறாரு, "சத்யாவுக்கும் சிட்டி ஆஃபீஸ்க்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம சொன்னீங்க?" அப்படின்னோனே, "இல்ல அது மாரி தெரிஞ்சுச்சு" அப்படிங்கும்போது, "ஏன்னா அவங்கள கூட்டு வீட்டுக்கு போலாம்" அப்படிங்கும்போது, "இல்லைங்க இன்னும் 2 நாள் இருக்கணும். இப்ப தான் வந்து இந்த ரோகிணி வந்து வெளிய கூட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அவங்க சித்தி பேசி கூட்டு வந்திருக்காங்க" அப்படிங்கும்போது, "என்னது? இவங்க சித்தி பேசி கூட்டு வந்தாங்களா?" அப்படிங்கும்போது ரோகிணி, "ஏங்க நீங்க முதல்ல போங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லையே இது ஏதோ ஒண்ணு இருக்கு" அப்படின்னு சொல்லி முத்து முழிக்காரு. மீனாவ கூப்பிட்டு, "மீனா இது என்னது சித்தி கித்திங்காங்க. அதுபோக இவங்களுக்கும் இந்த கிருஷ்ணோட பாட்டிக்கும் இந்த ரோகிணிக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா?" அப்படிங்கும்போது, "ஏங்க எனக்கு அது எதுவும் தெரியல. டேய் கிருஷ்ணன் வாடா கேண்டீன் வரையும் போயிட்டு போன்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. "கிருஷ்ணி போவாத" அப்படின்னு சொல்லி ரோகிணி கண்ணை காமிக்காங்க. "டேய் நான் வரல அங்கிள்" அப்படிங்கிறாங்க. மீனா என்ன ஒண்ணு ஏதோ ஒண்ணு தப்பா இருந்த மாரி இருக்கு அப்படிங்கும்போது, "ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்னு. "இல்ல மீனா நீ நல்லா நெனச்சு பாரு. நம்ம இங்க இருக்கோம். ரோகிணி ஃபோன் பண்ணி நம்மள வேற இடத்துக்கு அனுப்புறாங்க. வரம்போது நீ தான் உங்க அம்மைய வெளிய கூட்டு போன" அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி பேசுன மாரி பேசுனாங்க. "என்ன நடக்கு? மருத்துவ வச்சு வேற இப்படி சொல்றாங்க" அப்படிங்கும்போது, "ஏங்க எனக்கே குழப்பமா தான் இருக்கு. ஒருவேளை கிறிஷோட அம்மா வந்து ரோகிணியா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. "மீனா அது எப்படி மீனா இருக்கும்?" அப்படிங்கும்போது, "ஏங்க அப்படிதாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு" அப்படிங்கும்போது, "மீனா நீ முதல்ல சொன்ன இந்த கிறிஸ் வந்து மனோஜோட பையனா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு. அத நம்ம விசாரிச்சு பார்க்கையில, யோசிச்சு பார்க்கையில அது இல்ல. இப்போ கிறிஷோட பையன் கிறிஷ் வந்து அவனோட அம்மா வந்து சி ரோகிணியான்னு சொல்ற அப்படிங்கும்போது, "ஏங்க எனக்கு தோணுது" அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு 2 நாள் கழிச்சு கிறிஷ பார்க்க மீனா, முத்து போறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு கிறிஷ்ட்ட, "டேய் ரோகிணி தான் உங்க அம்மான்னு எனக்கு தெரியும்டா. சி கிறிஸ் நீ பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? ரோகிணி தான் வர சொன்னாங்க" அப்படிங்கும்போது, "அங்கிள் ரோகிணி தான் எங்க அம்மான்னு எனக்கு தெரியும். அவங்க பேர் ரோகிணி கிடையாது தெரியும்ல. கல்யாணி எங்க அம்மா பேரு. எங்க அப்பா பேரு இது" அப்படின்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படிங்கிறாங்க. "ஆமா அங்கிள். நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க. எங்க வீட்டு வாசல்ல இருங்க. எங்க பாட்டி கொஞ்சம் அசந்த உடனே நான் ஃபோட்டோ எடுத்து வரேன்" அப்படிங்கிறாங்க. அதே மாரி ஸ்கூல்லாம் முடிஞ்ச பின்னாடி வீட்டுக்கு போறாங்க கிறிஷு. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கனால அடிக்கடி தூங்குறாங்க. இங்க நைஸா ரோகிணி அப்பா ஒண்ணா இருந்த ஃபோட்டோ, அ அந்த ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளிய வராங்க. இத பார்த்துட்டு முத்துக்கும், மீனாவுக்கும் ஒண்ணுமே ஓடல. நம்ம நெனச்ச மாரி இந்த ரோகிணி ஏதோ ஒரு தில்லாலங்கடியோட பெரிய வேல பார்ப்பாங்கன்னு பார்த்தா, ஆனா கிறிஷோட அம்மையா இருக்கான்னு நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி திடீர்னு முழிக்காங்க.
என்னங்க இது இப்படி இருக்கு அப்படிங்கும்போது, மீனா இதை நம்ம என்ன பண்ணனே தெரியல. இந்த ஒரு காப்பியை நான் செல்ஃபோனில் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் எடுத்து நேராக அண்ணாமலாட்ட போகிறாங்க. எப்பா எப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, இந்த ரோகிணி ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது, பார்லரு இல்லை, பார்லர் ஓனர்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்துச்சு, வேற என்ன அப்படிங்கப்பா. அதை விட பெரியதுப்பா, எனக்கே ஒன்றும் ஓடலை, கிறிஸ்னு ஒரு பையன் வருவாங்களப்பா அப்படிங்கிறான். ஆமாம், நீங்கள் கூட வளர்க்கணும்னு நினச்சியா அப்படிங்கிறாங்க. அவனை என்ன மூட்டு பேனா தான் இருந்திருக்கான், நம்மளுக்கு தான் தெரியாமல் வந்திருக்கோம். ஏன் எனக்கு முன்னாங்க ரொம்ப தெரியாமல் வந்திருக்கு. அவங்க பாட்டி அதை கூட எங்கிட்ட சொல்லலப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த ஃபோட்டோ நீங்கள் பாரப்பா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காமிக்காங்க. இதனடா ரோகிணி யாருக்குள்ளேயே இருக்குது, அது மாலங்கையுமா இருக்குது அப்படிங்கப்பா. மாலங்கையுமா மட்டும் இல்லை, அதுதான் அவரோட வீட்டுக்காரு, வயசான ஆளை கல்யாணம் முடிச்சிருக்கும் உங்களுக்கு அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு சரியான கோபமாயிருது. இன்றைக்கி ரோகிணி வரட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கான வந்த உடனே ரோகிணி எல்லார்ட்டையும் வச்சு நீ பேசணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வர சொல்லி, ரோகிணி இந்த வீட்டில் நீ என்னெல்லாம் போய் சொல்லியிருக்க அப்படிங்கும்போது மனோஜ் முந்துக்கிறாரு. எப்பா மீனா மாதிரி புருஷன்கிட்ட மறைச்ச மாதிரி ரோகிணிலாம் மறைக்கல, ரோகிணி மறைச்சது ஒன்று தான், அவள் வந்து பணக்காரின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா, மற்றபடி வேறு எதுவுமே மறைக்கல அப்படிங்கும்போது, ஏங்க இந்த ரோகிணிக்கு அவ்வளோ ஒத்துலாம் கிடையாதுங்க, பணக்காரின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோதான் அப்படிங்கும்போது, விஜயா இந்த ஃபோட்டோவை பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை, தலா சுத்த ஆரம்பிச்சிட்டு, ஏங்க இது யாருங்க கூட இருக்குது, வயசானவங்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா அது நம்மளுக்கு தேவையில்லை, இது யாருன்னு கேளு அப்படின்னோடனே ரோகிணிக்கு ஆஹா இந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிது முத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முத்து என்ன தேவையில்லாமல் இந்த ஸ்டூடியோவில் போய் எதாவது ரெடி பண்ணி கொண்டாடுறீங்களா அப்படிங்கும்போது, ரொம்ப சூப்பரு ரோகிணி, ரொம்ப சூப்பரு, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன இந்த ஃபோட்டோ வேறு யாரும் தரல, உங்கள் பையன் கிறிஸ் தான் கொடுத்தாப்புல அப்படின்னா, பையனா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் முடிக்க ரெண்டாம் முழிக்க, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஸ்னு ஒரு பையன் இருக்கான், நான் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம்ல அந்த கிறிஸ் தான் எங்கள் பையன், கிறிஸ் தான் எனக்கு சொல்லியே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆஹா கிறிஸ் தான் சொன்னாலும் நான் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், பேசிட்டாலும் நான் உருப்பிட்டு கிறிஸ்துக்கு அப்படின்ட்டு மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்லுதாங்க, ரோகிணி நான் ஒன்றைய மாதிரி யாரையும் நான் பார்த்ததில்லம்மா, உன் சுயநலத்துக்கு சின்ன பையனையும் வயசான காலத்தில் உங்கள் அம்மாவையும் கஷ்டப்படுத்துவ, அப்படி கஷ்டப்படுத்தி இந்த வீட்டில் பணக்காரின்னு வருவேன்னு சொல்லி, பணக்காரியாக அந்த வீட்டில் மருமகளாக வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ சரி ரைட்டு சொந்த பார்லர் வச்சுருக்க அப்படி இப்படின்னு ஏமாற்றி அலைஞ்சாங்க கூட சரி, மனோஜை கல்யாணம் முடிச்சிட்டா நல்ல மாதிரி இருந்துட்டு போட்டு நாளுக்கு நாள் மாறிடுவேன் அப்படின்னு நினச்சா, நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கம்மா, இதெல்லாம் யாராவது ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கும்போது, அக்கில் என்னை மன்னிச்சிருங்க, மனோஜை விரும்பினதுனால தான் வந்து நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னா, விஜயா வந்து சரியான டென்ஷன் ஆகிடுது. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, மனோஜை விரும்பினேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இவ்வளோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக வீட்டு விட்டு கிளம்பு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டி நான் போகவே முடியாது அப்படிங்கும்போது, ஏன் போக முடியாது அப்படிங்கிறாங்க. நான் மனோஜோட பொண்டாட்டி தானே, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, நான் உன்னை பொண்டாட்டியை ஏற்றுக்கல, கிளம்பிடு. முத்துட்ட வந்து மீனா வந்து சாதாரணமாக மறைச்சதை ஒரு பெரிய தப்புன்னு பேசுகிற நீ, அதை மூட்டி மூட்டி விட்டவ நீ, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, நானும் அவங்களோட சேர்ந்து வாழ முடியாது, ஏமா ரோகிணி இருக்கு வீட்டில் நான் இருக்க வரும்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் கிளம்புறாரு. நீ எங்கிட்ட கிளம்பணும், கிளம்ப வேண்டியது அவள் தான், நீ ஒழுங்கு மரியாதை கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்களா, உங்களுக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது, ரோகிணி எனக்காக நீ எதுவுமே பண்ணல, உன் சுயநலத்துக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்க, வித்தியா கூட நீ கூப்பிட்டு சொன்னா அப்போ கூட நான் நம்பலை, ஆனால் நீ வந்து இப்போ நான் வந்து சொல்லும் போது எல்லாமே புரியுது, முத்து மீனா தேவையில்லாமல் உன் கதையில் தலையிடுதாங்க இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ பண்ணதை தில்லாலங்கை வேலைக்கு எல்லாரும் தலையிட தான் செய்வாங்க, முதல்ல கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் தான் சொல்கிறீங்களா, நானே தான் சொல்லுதேன் கிளம்புனா கிளம்பு அப்படிங்கும்போது, மனோஜ் மறந்துடாதீங்க உங்கள் ஃபர்னிச்சர் கடை என் பேரில் இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ தான் எல்லோரும் திருதுன்னு முடிக்காங்க. கடை வாங்கும்போது மனோஜ் தான் வாங்கியிருப்பார் உங்களுக்கு நினச்சிட்டு இருந்தா, மனோஜ் வந்து இந்த கடை வந்து என் பேரில் இருந்தால் எங்கள் அண்ணன் தம்பி எடுத்துப்பாங்க, அதனால் உன் பேரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பத்திரம் முடிச்சிருக்காரு. அப்போ அவங்க அண்ணாமலை கேட்குறாங்க, அப்போ கடை உன் பேரில் இல்லையா அப்படிங்கும்போது, இல்லைப்பா ரோகிணி பேரில் தான் இருக்குது, நீ ஒழுங்கு மரியாதையாக கடையை என் பேரில் எழுதி வை அப்படிங்கிறாரு மனோஜ். இல்லை இல்லை கடையெல்லாம் எழுதி வைக்க மாட்டேன், என் கூட சேர்ந்து வாழ்ந்து என்ன பழசெல்லாம் மறந்துட்டு நீ ஏற்றுக்கிறதா இருந்தால் கடையை நம்ம பேரில் எழுதி வைக்கேன் அப்படிங்கும்போது, மனோஜ் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, இதுவும் வாய்ப்பே இல்லை, கடை என் பேரில் தான் இருக்கும், நான் கடையை உங்களுக்கு எழுதி தர மாட்டேன், தேவைப்பட்டால் கடையை கூட நான் எடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்ப கடுப்பில் கிறிஸ்டி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இங்கே முத்து மீனாவும் ஒரு மாதிரி இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மொத்த பணத்தை கொண்டு இந்த மனசில் கொண்டு தான் அதை கொண்டு ஏமாந்துட்டோம்னா, அப்புறம் அந்த பணத்தை வாங்கி கடையை ஆரம்பித்தோம்னா, கடையும் வந்து ரோகிணி பேரில் ஆரம்பிச்சிருக்கேன், என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆறாரு. இங்கே மனோஜை பார்த்து விஜய் கேட்குறாங்க, டேய் மனோஜ் இவ்வளோ பண்ணியிருக்க, அம்மாட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிடா அப்படிங்கும்போது,
அவன் தான் பண்ணிட்டானே, இனிமேல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க முத்து. டேய் இன்னொரு அமைதியாடுறா, மனோஜ் முதல்ல ரூமுக்கு வா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. ஆளை அதை உள்ளே வச்சுட்டு வேலுன்னு வெளுக்காங்க மனோஜை. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.